கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் கனமழை பெய்தது. சாய்பாபா காலனி, கவுண்டம்பாளையம், கவுண்டர் மில்ஸ், துடியலூர், பெரியநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் சாலை ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மழைநீரில் சிக்கியதால் வாகனங்களை எடுக்க முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி, தேவிப்பட்டினம், வாசுதேவநல்லூர், புளியங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பரவலான கனமழை பெய்தது. நீண்ட நேரம் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. கோடை வெப்பம் நீங்கி குளிர்ச்சி நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்த மிக கனமழையால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்தனர். ஏற்காட்டில் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் திடீரென கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தோடியது. மேலும் மழையால் ஏற்காடு மலைப்பகுதியில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டது. குளிர்ச்சியான காலநிலையை சுற்றுலா பயணிகள் ரசித்து மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அழகர் கோயில் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் புஷ்கரணி தெப்பத்தில் 1 அடி தண்ணீர் மட்டம் உயர்ந்துள்ளதாகவும், பொய்கை கரைப்பட்டி, கல்லந்திரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 5 மாதங்களாக கடுமையான வெப்பம் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் திருப்பத்தூர், நெற்குப்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராமநாதபுரத்தில் பலத்த சூறைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய பரவலான கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதிய பேருந்து நிலையம், பாரதி நகர், பட்டினம் காத்தான், வழுதூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. விடிய அரசு மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததால் சாலைகளில் மழைநீர் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. சின்னமனூர், உத்தமபாளையம், கம்பம், மேகமலை, போடி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் ஆகிய பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். மேலும் பகல் நேரத்தில் பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு ஆரஞ்சு மற்றும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆறுகளில் குளிக்கவும் இறங்குவதற்கும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 4 சிறுவர்கள் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். காரியாப்பட்டி அருகே கீழ அகழியநல்லூர் கிராமத்தில் ஆனந்தபிரியா என்பவர் வீட்டின் மேற்கூரையில் மழை காரணமாக நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீட்டின் மேற்கூரை எதிர்பாராத விதமாக இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் வீட்டில் இருந்த 4 சிறுவர்கள் உட்பட 6 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தொடர் மழையால் மூதாட்டியின் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சிக்குட்பட்ட 27வது வார்டில் அமைந்துள்ள கொளூர்பட்டி என்ற பகுதியில் முனியம்மாள் என்ற மூதாட்டி தனது சொந்த வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். 1 வாரமாக பெய்த மழை காரணமாக அவரது வீட்டின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. அச்சமயத்தில் அவர் வீட்டின் முகப்பில் படுத்திருந்ததால் எவ்வித காயமுமின்றி உயிர் தப்பினார். தனது வீட்டிற்கு நிவாரணத் தொகை வழங்க கோரி ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியரிடம் முனியம்மாள் மனு அளித்தார். தருமபுரி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நல்லம்பள்ளி, தோப்பூர், பாலக்கோடு, கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ரெட்டியார் சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ராமலிங்கப்பட்டி, வேளாம்பட்டி, தோப்புப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென சுமார் 1 மணி நேரம் மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதியான கரிசல்பட்டி, ஆலம்பட்டி பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பெய்த மழையால் அரிசி, எண்ணெய் ஆலைகளின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. காங்கேயத்தில் பெய்த தொடர் மழையால் அரிசி ஆலைகள், எண்ணெய் ஆலைகளின் உற்பத்தி வெகுவாக பாதிப்படைந்துள்ளது. மேலும் பருவநிலை மாற்றத்தால் அரிசி மற்றும் எண்ணெய் உற்பத்தி ஆலைகளில் நெல் மற்றும் எண்ணெய் வித்துக்களை முறையான பதத்திற்கு உலர வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நகரின் பல இடங்களில் மழை நீரோடு கழிவுநீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். அருப்புக்கோட்டை நகர் பகுதிகளான புளியம்பட்டி, வேலாயுதபுரம், காந்தி மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நகரின் பல இடங்களில் மழை நீரோடு கழிவு நீர் கலந்து சாலைகளில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோடை வெப்பம் பொதுமக்களை கடுமையாக வாட்டி வதைத்து வந்த நிலையில் செங்கம் பகுதிகளில் அரை மணி நேரம் காற்றுடன் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.